வணக்கம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைய நாளில் உங்களிடத்தில் நான் ஒரு ஆத்மீக ரகசியத்தை பற்றி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்றால், பரிசுத்த பவுலானவர் ரோமருக்கு எழுதின ஒரு நிருபம் உண்டு. அது என்னவென்றால், ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் அந்த 23ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறது என்றால், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்றால் என்ன? நமக்கு நரகத்தில் கொடுக்கப்படும் தண்டனை. ஏன் நமக்கு தண்டனை நரகத்தில் கொடுக்கப்படும்? காரணம், நாம் செய்த பாவத்தினால். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் செய்கிற பாவம் பரலோகத்தில் எண்ணப்பட்டு கொண்டு வருகிறது. நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலேயே எழுதியிருந்தாலும் கூட நமக்கு பரலோகத்தில் நாம் செய்த பாவத்திற்கு தண்டனை உண்டு. அது அந்த தேவனுடைய கண்களில் நரகத்தின் தண்டனையாகவே குறிக்கப்படுகிறது. அது கணக்கெடுக்கப்படுகிறது. அருமையானவர்களே, இன்று துன்மார்க்கர் எவ்வளவு தூரம் உங்களை அவமானப்படுத்தி உங்களுக்கு அக்கிரமங்கள் செய்கிறார்களோ அவ்வளவு தூரம் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று உலகத்தில் வாழும் துன்மார்க்கர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய ஜீவனுக்கு வரும் முடிவே மரணம் என்று. ஆனால் அது அப்படி அல்ல. அருமையானவர்களே, அவர்களுக்கு நரகத்தில் ஒரு நித்திய மரணம் உண்டு. அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை. இன்று முதல் நாம் ஒவ்வொருவரும் ஒன்றை பற்றி அறிந்து கொள்வோமாக. இன்று முதல் மரணம் என்றால் என்ன? நரகத்தில் நமக்கு கொடுக்கப்படும் அந்த தண்டனை. நரகத்தில் கொடுக்கப்படும் அந்த தண்டனையின் பேரே மரணம். அந்த மரணத்தில் இருந்து நாம் விடப்பட வேண்டுமா? ஜெபிப்போம். இன்று முதல் அழியும் துன்மார்க்கர்களுக்காக ஜெபிப்போம். நமக்காக ஜெபிக்காமல், நமக்காக மட்டும் ஜெபிக்காமல், மற்றவர்களுக்காகவும், அழியும் ஜனங்களுக்காகவும், பாவங்களுக்காகவும், துன்மார்க்கத்துக்காகவும், துன்மார்க்கர்களுக்காகவும் ஜெபிப்போமாக. இது கடைசி நியாய தீர்ப்பு ஒன்று வருகிறது. அதில் அவர்களுக்கு தக்க பலனை அவர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். நியாயம் செய்கிறவன் இன்னும் நியாயம் செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அவனுக்கு தக்க பலனை என்னோட கூட நான் கொண்டு வருகிறேன் என்று ராஜா சொல்லுகிறார். இன்று முதல் நாம் ஒவ்வொருவரும் திறப்பில் நின்று துன்மார்க்கருக்காக ஜெபிப்போமாக, ஜெபம் செய்வோமாக. அன்பான தேவனே, ஒவ்வொருவரும் உம்முடைய நித்திய மரணத்திற்குள்ளாக வராதபடிக்கு, ஒவ்வொருவரும் உம்முடைய நித்திய ஜீவனுக்குள்ளாக வரும்படியாக செய்யும் ஆவியானவரே. நாம் ஒவ்வொருவரும் உமக்காக ஊழியம் செய்யத்தக்கதாக, எம்மை அர்ப்பணிக்கத்தக்கதாக உதவி செய்யும். அழியும் துன்மார்க்கர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இதோ துன்மார்க்கர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து நீர் ஆவலாக இருக்கிறீரே. ஒருவனை நீ தேடிக்கொண்டிருக்கிறீரே. அவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். உதவி செய்யும் ஐயா. எம்மை தரமட்டமாக தாழ்த்தி உம்மை சிங்காசனத்தை உயர்த்தி கெஞ்சுகிறோம். ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமென்.